இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய பிளாக்கர் அல்லது வேர்ட்ப்ரெஸுக்கு ஒரு யூசர் வந்து 24 மணி நேரத்தில் திரும்ப திரும்ப ரீவிசிட் பண்ணுறாரு அப்படின்னா, அதன் மூலிமா உங்களுடைய பிளாக்கர் அல்லது வேர்ட்ப்ரெஸுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை பற்றி வந்து பேச போகிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு சோசியல் மீடியா வந்து வச்சுருக்கீங்க. ஸோ அந்த சோசியல் மீடியா பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி உங்களுடைய பிளாக்கரில் போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டுமே நீங்கள் டெய்லி வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அங்கே இருக்கக்கூடிய விசிட்டர் வந்து டெய்லியுமே உங்கள் சைட்டை வந்து ரீவிசிட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரே யூசர் வந்து திரும்ப திரும்ப உங்களுடைய பிளாக்கருக்கு வந்து ரீவிசிட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது மூலிமா உங்களுடைய ஆட்சன்ஸுக்கோ இல்லை சைட்டுக்கோ பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து கிடையாது. ஒரு யூசர் உங்களுடைய சைட் விசிட் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் மூலியமாக உங்களுடைய சைட்டுக்கு வந்து நல்ல என்கேஜ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. இந்த என்கேஜ்மெண்ட்னா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு யூசர் உங்களுடைய பிளாக்கரில் விசிட் பண்ண உடனே அவர் வந்து எத்தனை பேஜஸ் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறாரு, அது மட்டும் கிடையாது. உங்களுடைய காண்டாக்ட் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ காண்டாக்ட் ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணி அதில் உங்களுடைய காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் அதில் செய்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து அவங்களுடைய பிளாக்கரில் அவங்க ஆக்சுவலாக வந்து பெய்ட் சர்வீஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு உண்டான பேமெண்ட் மெத்தட் எல்லாமே அவங்களுடைய சைட்டில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வெப்சைட்லேருந்து கிளிக் பண்ணுறப்ப இதெல்லாம் வந்து ஒரு ஈவென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு என்கேஜ்மெண்ட் தான் அப்படிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் பேஜஸை வந்து கிளிக் பண்ணுறது மூலியமாகவும், மல்டிபிள் போஸ்ட்டை வந்து படிக்கிறது மூலியமாகவும், அந்த யூசர் மூலியமா உங்களுடைய சைட்டுக்கு வந்து நல்ல என்கேஜ்மெண்ட் கிடைக்கும் புரியுதுங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு யூசர் மூலியமா உங்களுக்கு நல்ல என்கேஜ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா, அந்த யூசர் மூலியமா உங்களுடைய சைட்டுக்கு ஆட்சன்ஸுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது புரியுதுங்களா. ஸோ உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய தமிழ் டெக்ஸ் வெப்சைட்டோட அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட் வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ. ஆடியன்ஸை கிளிக் பண்ணிட்டு ஓவர்வியூ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய சைட்டுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ விசிட்டர் வராங்க அண்ட் எத்தனை பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் விசிட்டர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் வந்து காட்டும். ஸோ என்னுடைய தமிழ் டெக்ஸ் வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் விசிட்டர் வந்து 25%, நியூ விசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 74% வந்து காட்டுது புரியுதுங்களா. ஸோ அதனால் இந்த பர்சன்டேஜ் வந்து இவ்வளோதான் இருக்கணும், கம்மியாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும் அப்படின்லாம் வந்து கிடையாது. அந்த ரிட்டர்ன் விசிட்டர் மூலிமா உங்களுடைய சைட்டுக்கு நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் கிடைக்குதுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுடைய சைட்டுக்கு வந்து கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் மூலிமா நடக்கக்கூடிய என்கேஜ்மெண்ட்டை கூகுள் எப்படி கால்குலேட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஷன் மூலிமா அவங்க வந்து கால்குலேட் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு செஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு செஷன். ஸோ இந்த 30 நிமிஷத்துக்குள்ள உங்களுடைய சைட்டில் ஒரு யூசர் வந்து திரும்ப திரும்ப ரீவிசிட் பண்ணி அவர் என்னென்ன பேஜஸ்லாம் வந்து பார்க்குறாரு அப்படிங்கிற இந்த ரெக்கார்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செஷனாக உங்களுக்கு வந்து பிரித்து உங்களுடைய அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டில் அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செஷன் அதாவது 30 மினிட்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் வந்து ஒரே ஒரு டைம் வந்து விசிட் பண்ணுறாரு, ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஸ்டே பண்ணுறாரு, அடுத்து அவர் எக்ஸிட் ஆகிறாரு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் கழிச்சு திரும்ப அதே யூசர் வந்து ரீவிசிட் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து செஷன் 2ல வந்து கால்குலேட் பண்ணுவாங்க புரியுதுங்களா. ஸோ செஷன் 1ல வந்து என்னெல்லாம் வந்து பண்ணாரோ அதில் எல்லாமே செஷன் 1ல வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ செஷன் 2ல வந்து அவர் என்னெல்லாம் வந்து உங்களுடைய சைட்டில் என்கேஜ்மெண்ட் பேஜஸ் வந்து கிளிக் பண்ணுறாரு, ஸோ இந்த என்கேஜ்மெண்ட் ரிப்போர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செஷன் 2ல வந்து உங்களுக்கு வந்து கால்குலேட் ஆயிரும் புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூசரோட இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செஷனாக உங்களுக்கு வந்து பிரித்து வச்சு உங்களுடைய அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லுவாங்க. இது எல்லாமே நீங்கள் போய்ட்டு உங்களுடைய அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டில் போய் பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு யூசர் வந்து ஒரே ஒரு டைம் தான் விசிட் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து அந்த 24 மணி நேரத்தில் ஒரே ஒரு செஷன் தான் அந்த யூசர் மூலியமாக உங்களுக்கு வந்து நடந்திருக்கு. அந்த செஷனில் அவர் என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்காரோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே யூசர் வந்து அடுத்த நாள் வராரு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செஷன் வரும் புரியுதுங்களா. ஸோ அது வந்து செகண்ட் செஷன். ஸோ செகண்ட் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னெல்லாம் வந்து ஆக்டிவிட்டி பண்ணுறாரு, பேஜஸ் வந்து கிளிக் பண்ணுறாரு அப்படிங்கிற ரெக்கார்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் செஷனில் வந்து உங்களுக்கு வந்து கால்குலேட் ஆயிரும் புரியுதுங்களா. ஸோ ஒரு யூசர் வந்து உங்களுடைய சைட்டில் வந்து எத்தனை டைம் வேணாலும் ரீவிசிட் வந்து பண்ணிக்கலாம். பட் அப்படி வரக்கூடிய அந்த யூசர் மூலியமா உங்களுடைய சைட்டுக்கு வந்து நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா அதன் மூலியமா உங்களுடைய ஆட்சன்ஸுக்கும் உங்களுடைய சைட்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.